நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வடசென்னை மக்களின் வசதிக்காக வட மற்றும் தென் மாவட்டங்களுக்கான பேருந்துகள் மாதவரத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. பேருந்து சேவையை கொடியசைத்து தொடக்கி வைத்த பிறகு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாதவரம் சுதர்சனம் அவர்களும் அதை வலியுறுத்தி வந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கிருந்து இந்த பேருந்துகள் கீழ்கண்ட வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன. இங்கிருந்து திருச்சிக்கு 18 நடைகளும், சேலத்திற்கு 17 நடைகளும், விருதாசலம் 6 நடைகளும், கள்ளக்குறிச்சி 16 நடைகளும், விழுப்புரம் 16 நடைகளும், கும்பகோணம் 14 நடைகளும், சிதம்பரம் 5 நடைகளும், நெய்வேலி 11 நடைகளும், புதுச்சேரி வழியாக கடலூருக்கு 5 நடைகளும், புதுச்சேரி வழியாக திண்டிவனத்திற்கு 10 நடைகளும், திருவண்ணாமலை செஞ்சி வழியாக 22 நடைகளும், போலூர் வந்தவாசிக்கு 20 நடைகளும் என 160 நடைகள் இயக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே இங்கிருந்து திருப்பதிக்கு 90 நடைகள் இயக்கப்படுகிறது. எனவே இந்த பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வருகின்ற வேளையில் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கிளாம்பாக்கத்திற்கு சென்று அங்கிருந்து பேருந்து மாற வேண்டும் என்ற சூழல் இல்லாமல் இங்கிருந்து அவர்களுடைய செல்ல வேண்டிய ஊர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக அமையும். மிக குறிப்பாக திருவொற்றியூர் தொகுதி, ராயபுரம் தொகுதி இந்த பகுதியை சேர்ந்த பேருந்து சேவையை தொடக்கி வைத்த பிறகு அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்ற பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். வடசென்னை மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.